ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்டார்க். என்ன ப்ரோ vlog எடுக்கிற மாதிரி ஆங்கிளில் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னா, ஆமாம் vlog தான். உங்களை கடைசியாக வந்துட்டு மார்வலில் வந்துட்டு வெனம் மூவி அப்போ vlogல உங்கள் எல்லாரும் சந்தித்தேன். ஸோ இன்றைக்கும் அகெயின் வந்துட்டு ஒரு நல்ல vlogல வந்து உங்களை பார்க்க போகிறேன். நம்ம ரீசெண்டாக லாஸ்ட் அகெயின் வந்து ஒரு போன வாரத்தில் வந்துட்டு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஒரு vlog எடுத்துருக்கலாம், பட் ஆனால் ஒர்க்கு பிஸி, ஸோ எடுக்க முடியல. இன்னைக்கு vlog கன்ஃபார்ம் எடுக்க போகிறேன். நான் போக போகிற படத்தோட நேமு டிராகன் தான். ஸோ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, நான் வந்துட்டு இன்னைக்கு மேக்ஸ் ப்ரோ கூட தான் வந்துட்டு படத்துக்கு போக போகிறேன். ஸோ மூவி வந்துட்டு எப்படி இருக்கு, என்னவா இருக்கு அப்படின்றத நான் சொல்ல போறது இல்லை. ஏன்னா நான் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ரிவ்யூ எல்லாம் பயங்கரமா கொடுப்பேனான்னு கேட்டா எனக்கு அந்த அளவுக்கு கொடுக்க தெரியாது. பட் இருந்தாலும் மூவிக்கு போயிட்டு ஃபன் பண்றோம் அப்படின்றது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். ஸோ நான் வந்துட்டு ஜாலிக்காக தான் படத்துக்கு போறேன். இதுல மெயினா வந்து மொட்டை மாடி மேக்ஸ்ல வந்து கொஞ்சம் கூச்சி சுபாவம் அவர் வந்துட்டு அப்பப்போ அப்படி இப்படிதான் ஓடிடுவாரு. ஸோ மொட்டை மாடி பார்ட்டின்னு சொல்லிட்டு விஜய் சித்து விளாக்ஸ்ல வந்துட்டு பார்த்துருந்தேன். அது மட்டும் இல்லாம அவங்களும் வேற நடிச்சிருக்காங்க. ஸோ செம ஃபன்னா இருக்கும். ஓகேங்களா, அர்ஷத் கான், விஜய் சித்து. ஸோ மூவி பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான், நல்லா இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ வந்துட்டு என்னடா வெக்கமா புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு இன்னைக்கு vlog வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படி இல்லாம நாங்க என்ன பண்றோம், நாங்க என்ன பாக்குறோம் அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு vlogல வந்து காட்டுறேன். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போலாம். அவ்வளோதான் கைஸ், இப்போ நாங்கள் வந்துட்டு எங்கே போயிட்டு இருக்கோன்றது உங்களுக்கே தெரியும். தேட்டருக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ போகிறதே வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் டைம் தான், ஒரு 10 நிமிஷம் தான். கையெல்லாம் நடுவில் விட்டுட்டு இருக்காங்க பண்ணுறது அப்படின்னு. சரிங்களா, அப்புறம் பார்த்து தேட்டருக்கு ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீனுக்கு போடுறோம், உட்காடுறோம் அப்படின்னு போட்டு ஸ்கூலுக்கு அதனால வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ரஷ் ஹவர் தான் இந்த இடமே. நேரங்கள் கழித்து அவ்வளோதாங்க, நாங்கள் சிட்டி சென்டர் ரீச் ஆகிட்டோம், மாலுக்குள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு அகைன் வந்துட்டு vlog வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா, நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும். கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் நடப்போம். மேக்ஸ் ப்ரோ போயிட்டே இருக்காரா? A few minutes later. One hour later. இங்கே பாருங்க கைஸ், மேக்ஸ் ப்ரோ வந்து இன்ட்ரெஸ்டாக மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. படத்தோட இன்டர்மிஷனில் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அகைன் வந்துட்டு மூவி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு மேபி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டாக போயிட்டே இருந்தது. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு இன்னும் ஃபன்னு நிறைய காத்திருக்கு. ஸோ விஜய் சித்து அவங்களோட வீடியோவில் பார்த்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்துட்டு சித்து, மேபி அதுக்கப்புறம் தான் அர்ஷத் கானோட சீன்லாம் வரும் போல இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் மேக்ஸு. ஓகே ஓகே, மேக்ஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு அதெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லையா, பேச தெரியாதா? சபா Later that same evening. அவ்வளோதான் கைஸ், நாங்கள் வந்து மூவி பார்த்து முடிச்சாச்சு. மேக்ஸ் ப்ரோ இருக்காது, நல்ல டைம் தான். பட் ஆனால் மணி வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு 7 ஆக போகுது. ஸோ வீட்டுக்கு போய் ஆகணும். எந்த அளவுக்கு இருட்டாச்சு, நைட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு மூவி செம ஜாலியாக இன்ட்ரெஸ்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நான் வந்துட்டு நம்மளாம் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. பட் ஓகேவா, எப்படி இருந்ததுன்னு ஒரு வார்த்தையில சொல்லணும்னா படத்துல வந்துட்டு கைத்தட்டல் இருந்தது. படத்துல கதறி கதறி சிரிப்பாங்கன்னு அந்த அளவுக்கு இருந்தது. எமோஷன் சீன்ஸ் சொல்ல முடியாது, அது எமோஷன் சீன் மாதிரின்னு சொல்லலாம், அதுவும் இருந்தது. இது இல்லாம வந்துட்டு எனக்கு பர்சனலா வந்துட்டு விஜய் சித்து பிடிக்கும் அப்படின்றதுனால அவங்களோட என்ட்ரிலாம் வந்துட்டு, அதுவும் அர்ஷத் கான் அவங்களோட என்ட்ரிக்கெல்லாம் வந்துட்டு எல்லாரும் வந்து கைத்தட்டு சிரிச்சது இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப சூப்பராகவே இருந்தது, நல்லா இருந்துச்சு ஓவரால். ஓகேங்களா, ஓவரால் வந்து மூவி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பரா இருந்தது. லாஸ்ட் வந்துட்டு மொட்டை மாடி பார்ட்டில சொன்ன மாதிரி வந்துட்டு லாஸ்டா வந்துட்டு ஒருத்தவங்க, அதுவும் வந்துட்டு லேடின்னு தான் சொன்னாங்க, லேடின்னு சொல்லி அவங்கள வந்து காட்டுறோம் அப்படின்னாங்கல்ல, உண்மையிலேயே காமிச்சிருந்தாங்க. சரியான ட்விஸ்ட் தான், சூப்பரா இருந்தது. Later. ஸோ காய்ஸ், மணி வானத்தை பாருங்க, பிளாக்கா இருக்கா பேக்ரவுண்டு, அது வந்து வானம்.
ஸோ அவ்வளோதான். மணி வந்துட்டு ஷார்ப்பாக வந்துட்டு 6:45 ஆமாம் 6:45 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு எங்களோட வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு போகலான்னு இருக்கோம். ஓகே தெரியுதுங்களா? ஓகே அவ்வளோ வண்டி எடுத்தோமா, நான் சீக்கிரமா வீட்டுக்கு போனோமா, சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு லைவ் போட ரெடி பண்ணோமா அப்படின்னு இருக்கோம். மேக்ஸ் ப்ரோ என்னதான் வந்து லைவ்ல வந்து பேச காமிச்சாலும் சரி, இல்லைன்னா வந்துட்டு அப்பப்போ பேசினாலும் சரி, ஆனால் மேக்ஸ் ப்ரோ அதான் மேக்ஸ் ப்ரோ வந்துட்டு சீக்கிரம் வந்து எதுவுமே பேச காட்டுறதுக்கு அவ்வளோ கூச்சப்பட்டுன்னு இருக்காரு. அவ்வளோதான் கைஸ், இந்த vlog மேபி நைட் ஆயிடுச்சு. அது எதுவும் அந்த அளவுக்கு எதுவும் ஒழுங்கா பண்ண முடியல. பார்க்கலாம். ஸோ ஆரம்பிச்ச இடத்துக்கு அகைன் வந்தாச்சு. எங்க இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ vlog வந்துட்டு முடிக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. அதுக்கு ரீசன் படம் டைம் வந்து கொஞ்சம் லேட்டாக போயிட்டு லேட்டாக வந்தோமா. ஸோ லைவ் வேறு அகைன் வந்துட்டு போயாகணும். ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் அம்மா கிட்ட சொல்லும் போது எங்கள் அம்மாவே அவங்களாம் வந்திருந்தாங்களா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க. உண்மையிலே வந்துட்டு ஒரு ஃபீல் குட் மூவி தான். பட் இருந்தாலும் வந்துட்டு மூவி எப்படி இருந்ததுன்னு நான் சொல்லணும்ல. மூவி வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும். என்ன மாதிரி அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்லுவாங்கல்ல, எனக்கு பக்கத்துல எல்லாம் நிறைய பேர் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் இருந்து பார்த்தாங்க, சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஃபன்னு கன்ஃபார்ம் மூவில இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான சீன், ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்ப அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீனும் மூவில இருக்கு. இது இல்லாம ஓகேங்களா, இது இல்லாம உங்களுக்கு மூவில மொட்டை மாடி பார்ட்டியில வந்து ஒன்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட்ல நாங்க வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் வந்துட்டு படத்தோட லாஸ்ட்ல வந்துட்டு வச்சிருக்கோம் ஃபீமேல் கேரக்டர் அப்படின்னா, அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமா இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நல்ல மூவி. ஸோ நீங்களும் போய் பார்க்கலாம். தியேட்டர்ல போய் பாருங்க. மூவி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஏதாச்சும் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பை பை கைஸ், டாடா. அமுகு டுமுகு அமால் டுமால்.